வெல்கம் டு விருதை சமையல். சாஃப்டான சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இது சின்ன டிப் தான். நம்ம ஒரு 10 சப்பாத்தி போட போகிறோம் அப்படின்னா, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, அதை நம்ம மாவு பிணையிறப்ப நல்லா சூட்டோடு போட்டு விட்றணும். சூட்டோடு போட்டு உப்பு போட்டு கைட்டை பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் முதல்ல உப்பு போடுறப்ப போட்டுட்டு அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அதை ஒரு ஸ்பூன் வச்சே பிரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் மாவு பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால பிகினர்ஸ் கூட நல்லா சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி பண்ணலாம். எப்படி பண்ணாலும் சப்பாத்தி சாஃப்டாக தான் வரும். ஒரு 1/2 hour மட்டும் அதை நல்லா ஊறுறதுக்கு டைம் கொடுத்துருங்க. இப்போ நான் அந்த எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், உப்பும் போட்டுக்கிட்டேன், ஒரு பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். தண்ணி பரவாயில்லாமல் நிறையா ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த கொதிக்க எண்ணெயை வச்சு ஊற்றுறதுனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ நான் மாவு பிரட்டி வச்சுக்கிட்டேன், நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இது ஒரு 10-12 சப்பாத்திக்கு வரும். இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து மேல் மாவு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இட்லி தோசையாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சப்பாத்தி ஒரு நாள் சாப்பிட்ணுன்னு தோணும். சில நேரங்களில் அப்படியே ரொம்ப ரஃப்பாக வரும். நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நம்மளுக்கு அந்த இட்லி தோசை ஞாபகமே வராத அளவுக்கு இனிமேல் சப்பாத்தி அடிக்கடி போடணுங்கிற அளவுக்கு இருக்கும். இவ்வளோ போட்டு வச்சாச்சு. இதை தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெறும் சட்டியில் முதல்ல நல்லா லேசாக ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரட்டி போடணும். இதில் லேசாக நெய் மட்டும் கரண்டியை வச்சு தேய்ச்சி தான் விடணும். ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கலாம். அதை அப்படியே தோசை கரண்டியை வச்சேவும் அப்படியே அமுக்கி விடணும். நல்ல பஃபியாக வரும். இப்படி நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். 10-12 சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறோம். ஹாட் பாக்ஸில் நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒவ்வொரு சப்பாத்தியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ அடியிலேருந்து ஒரு சப்பாத்தினாலும் எடுத்து அதை அப்படி கைட்டே கிளிக்கிறேன் பாருங்களேன். அப்படி நல்லா